நூதன முறையில் தைல மரக்கிளைகளை உடலில் சுற்றி கொண்டு மனு கொடுக்க வந்த சமூக ஆர்வலர். மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் பரபரப்பு. கிருஷ்ணகிரியில் கடந்த வியாழக்கிழமை சூறைக்காற்று வீசி மழை பெய்ததில் கிருஷ்ணகிரி பழைய வீட்டு வசதி வாரியத்தில் உள்ள பழமை வாய்ந்த விலை மதிப்பு மிக்க தைல மரங்கள் சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் சில மரங்கள் குடியிருப்புகள் மற்றும் மின்சார கம்பங்கள் மீது விழுந்தது. இதனால் மின்சாரம் நிறுத்தப்பட்டு போர்க்கால அடிப்படையில் அரசு ஊழியர் விழுந்த மரங்களை அகற்றினார். இதுதான் சந்தர்ப்பம் என காத்திருந்த விறகு வியாபாரிகளின் புரோக்கர்களாக இருக்கும் சில அதிகாரிகள் இதுதான் சந்தர்ப்பம் என நல்லா இருந்த மரங்களையும் வேரோடு JCB இயந்திரங்களை பயன்படுத்தி வெட்டி சாய்த்து அகற்றினர். சமூக ஆர்வலர்கள் வெட்ட வேண்டாம் என எவ்வளவோ போராடியும் நிறுத்த முடியவில்லை. இதை அறிந்த சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இன்று நூதன முறையில் இடுப்பில் வெட்டி வீழ்த்தப்பட்ட மரத்தின் கிளைகளை கட்டி கொண்டு மாவட்ட ஆட்சியரின் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மனு அளிக்க வந்து மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார். சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வியாபார நோக்கோடு நன்றாக இருந்த தைல மரங்களை RDO விசாரணை இல்லாமல் வெட்டி அகற்றி உள்ளனர். இது வன்மையான கண்டனத்துக்குரியதாகும். மாவட்ட ஆட்சியரை நம்ப வைத்து இந்த பாதக செயலை அதிகாரிகள் செய்துள்ளனர். எனவே உரிய விசாரணை நடத்தி தவறு செய்த ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வேரோடு அகற்றப்பட்ட மரத்திற்கு பதிலாக மரக்கன்றுகளை பழைய வீட்டு வசதி வாரியம் குடியிருப்பு பகுதிகளில் நட வேண்டும் என்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் பேசினார். பச்சை மரத்தை வெட்டுவதற்கு வருவாய் கோட்டாட்சியர் பார்வையிட்டு அவர் உத்தரவிட்ட பிறகுதான் அந்த மரத்தை பச்சை மரத்தை வெட்டப்பட வேண்டும் என்பது அரசு சட்ட விதி. அதையும் மதிக்காமல் இவர்கள் இந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்திருக்காங்க. மாவட்ட ஆட்சியர், மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர், மனிதநேயம் மிக்க மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்த மரத்தை வெட்டியவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும். அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் சுமார் 5000 மரக்கன்றுகளை நடுவதற்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட நான் சமூக நிறுவன பாதுகாப்பு சங்க சார்பில் கேட்டுக்கிறேன்.